நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக இரட்டை இலை சின்னம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. இது என்னை போன்ற தொண்டர்களுக்கு, அடிப்படை தொண்டர்களுக்கு பேரதிர்ச்சியையும் வருத்தத்தையும் அளிக்கிறது. அதனால் ஒருங்கிணைந்த அதிமுகவாக சின்னம்மா தலைமையில் கட்சியை வழிநடத்தவும், இரட்டை இலையை மீட்டெடுத்து மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமரவும் என்னை போன்ற தொண்டர்களுக்கு பேராவலாக உள்ளோம். எங்களால் மிகப்பெரிய சிறப்பான பணியை கொடுத்தும் கூட தோல்வியை சந்தித்திருக்கிறோம் என்றால் ஒருங்கிணைப்பு இல்லாததே மிக முக்கியமாக காரணமாக தெரிகிறது. ஆகையால் சின்னம்மா தலைமையில் மற்ற தலைவர்கள் எல்லாம் விருப்பு வெறுப்புகளை மறந்து ஒருங்கிணைந்து கட்சியை வழிநடத்த வேண்டும் என்றும், எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி ஆட்சியர் அணியில் அமர வேண்டும் என்றும், தீய சக்தி திமுகவுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது என்ன மாதிரி ஆட்சி நடந்தது, நாடு எப்படி இருந்தது, ரோடுகள்லாம் எப்படி இருந்தது, கொலை கொள்ளை, இந்த மாதிரி கற்பழிப்பு, திருட்டு, இந்த குற்றங்கள்லாம் நிறைய நடமாடாமல் நல்லா வழி நடத்தி கொண்டு வந்தாங்க. யாரும் பெண்கள்னாலே கொஞ்சம் அச்சப்பட்டு 10 அடி தள்ளி நின்று தான் பேசுவான். இப்படி போக்கிரியாக நிறையா பேர் வரல. இப்போ போக்கிரி நிறையா ஊரில் எக்கச்சக்கமாக வந்துட்டான். எவனை எடுத்தாலும் கொலை குத்து வெட்டுன்னு தான் போகிறான். அந்த லெவலில் இப்போ நாடு ஆகி போச்சு. நாடு ரொம்ப சீரழிஞ்சிட்டு கிடக்குது. அப்படி இதெல்லாம் நல்லபடியாக கொண்டு வரணுன்னால், அம்மா ஆட்சி எப்படி இருந்ததோ, ஜெயலலிதா அம்மா ஆட்சி எப்படி இருந்ததோ அதே மாதிரி வரணுன்னால் சின்னம்மா வரணும். சசிகலா அம்மா சின்னம்மா வந்து ஆட்சியில் அமர்ந்தாங்கன்னா தமிழ்நாட்டை பிடிச்சி தமிழ்நாட்டை வழி நடத்தி கொண்டு வர அவங்களால தான் முடியும். வேறு யாராலையும் முடியாது. எந்த ஆட்சி உட்கார்ந்தாலும் தலைகீழ இப்படி தான் தத்தளிக்கும். சின்னம்மா என்றைக்குமே மக்களை அம்மா மாதிரி அரவணைச்சி கொண்டு போவாங்க. அது எங்களுக்கு ரொம்ப உறுதியாக தெரியுது. மக்கள் எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. இப்போது லேடிஸ் எல்லாம் சொல்கிறதே அதுதான் சொல்கிறாங்க. சின்னம்மா வந்தால் நல்லாயிருக்கும், சின்னம்மா வந்தால் நல்லாயிருக்கும், நாடு நல்லாயிருக்கும், தமிழ்நாடு நல்லாயிருக்கும். மொத்தத்தில் கட்சி முன்னணிக்கு வரணும்னா அம்மா வரணும். அம்மா வந்தால் தான் எல்லாமே நல்லா இருக்கும். சின்னம்மா வந்தால் தான் எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாம் ஒழிக்கிறதா இருந்தால் சின்னம்மா வரணும். கற்பழிப்பு எல்லாமே ஒழிக்கணும், கஞ்சா எல்லாமே ஒழிக்கணும் அப்படின்னா சின்னம்மா வரணும். எங்களுக்கு சின்னம்மா வரணும். இப்போ எங்களுக்கு சின்னம்மா இல்லாத கஷ்டமாக இருக்குது. இப்போ அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். எங்களுக்கு ஊரெல்லாம் கொஞ்சம் செழிப்பாக நல்லாயிருக்கும். எங்களுக்கு சின்னம்மா தான் வேணும். அவங்க தான் வரணும். அம்மா இருந்த மாதிரியே இல்லை. அதனால் இப்போ சின்னம்மாவே வரட்டும், நல்லாயிருக்கும். அம்மா நம்ம ஜெயலலிதா அம்மா இருந்த மாதிரியே இப்போ இருக்கும். சின்னம்மாவே வரட்டும். பெண்களுக்கு நல்லா உதவி செய்வாங்க. நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் அம்மாவே வரட்டும், சின்னம்மா வரட்டும். ஆமாம், அவங்க வந்தால் தான் நல்லாயிருக்கும், பெண்களுக்கும் பாதுகாவலாக இருக்கும். ஆட்சி இப்போ ரொம்ப மோசமாக தான் இருக்குது. சின்னம்மா வந்தால் தான் ஆட்சி நல்லா இருக்கும். ஒரே அணியாக இருக்கணும். இந்தமாரி 3 அணி 4 அணிலாம் இருக்கக்கூடாது. மொத்தமே ஒரே அணி. எங்கள் அம்மா சின்னம்மா தலைமையில் அந்த அணி நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் தமிழ்நாடு நல்லாயிருக்கும், தமிழக மக்கள் நல்லா இருப்பாங்க. இந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா படு தோல்வி அடைஞ்சிருக்கும். இதனால் என்ன ஆச்சு, அணிகள் பிரிஞ்சவாச்சு. இப்போ சின்னம்மா வந்தால் தான் இந்த அணி எல்லாம் ஒன்றாகி நம்ம திருப்பி அந்த 2026 ஆட்சியை பிடிப்போம். சின்னம்மாவோ சிஎம்ஓ உட்கார வைப்போம். பிரிஞ்சு கிடக்கிற அதிமுக புரட்சி தாய் சின்னம்மா தலைமையில் ஒன்று சேர்ந்து இதை வர 2026 சட்டசபை எலெக்ஷனில் சின்னம்மா தலைமையில் கட்சி வேலையை பார்த்தா நம்ம அம்மாவுடைய நினைவு, அம்மாவுடைய கனவு ஆட்சி பீடத்தில் நம்ம உட்கார வைக்கலாம். அதிமுக ஆட்சி பீடத்தில் உட்காரும். சின்னம்மா தலைமை ஏற்றாதான் அதிமுக 2027 ஆட்சி பீடத்தில் அமரும். தொடர் தோல்வியை தஞ்சிட்டு தான் நாங்களே என்ன நினைக்கிறது. இப்போ நடுத்தரில் தான் நிற்கிறேன். என்ன போகிறவங்கலாம் கேள்வி பண்ணுறேனே, 3000 இடம் போச்சு, 2000 இடம் போச்சு. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது எப்படி இருந்தது கட்சி, சின்னம்மா தலைமையில் உங்கள் கையில் கொடுத்துட்டு போகும்போது கட்சி எப்படி இருந்தது, இன்றைக்கி எல்லாமே போச்சே. எதுவும் இல்லாத நாங்கள் நடுத்தரில் தானே என்ன கேள்வி பண்ணுறேனே. ஏன்னா 3வது இடம் வந்துட்டீங்க, 2வது இடம் வந்துட்டீங்க. இந்த மாதிரி ரோட்டில் போகிறவங்களாம் உக்காந்துட்டு போகிறேன். என் ஃப்ரெண்டே கேவலப்படுத்துகிற அளவுக்கு 40க்கு 40 அவங்க வச்சுட்டாங்க. ஏதாவது கூட்டணியாவது சேர்ந்து சின்னம்மா கிட்டேருந்து ஏதாவது பேசியிருந்தா கூட அவங்க ஒரு கூட்டணி உருவாக்கியிருப்பாங்க. எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு நல்ல கட்சி வலிமையாக இருந்திருக்கும். மேலே 4 மாடு மேய விட்டு ஒரு சிங்கம் வேட்டையாடுற மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. சின்னம்மான்ற ஒரு தலைமை இருந்தாக்கா இன்றைக்கி இந்த நிலைமை வராது இல்லையா. கட்சிக்கு ஜெயலலிதா அம்மா எப்படியோ அது மாதிரி சின்னம்மா ஒரு சிங்கம். அந்த சிங்கத்தை எடுத்தாந்து விடுங்க. அதை விட்டு நான் ஜெயிச்சிடுவேன், நான் பண்ணுறேன், இதை பண்ணுறேன், எதுவும் பண்ண முடியாது. திருப்பி இதுதான் நடக்கும். தோல்வியை தவிர வேறு எதுவும் சந்திக்க முடியாது.
வெற்றிக்கு வழி வைக்கணும்னா தயவுசெய்து சின்னம்மா கிட்ட போய் பேசிக்கோ.